ஓகச் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு கல்வியாளர் திரு சோமசுந்தரம் அவர்கள் இருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம், வணக்கம். சார், தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இப்போ கல்விக் கொள்கை குறித்து ஒரு பெரிய அளவு விவாதம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதாவது இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை அப்படிங்கிற அந்த விஷயம் குறித்து தொடர்ந்து பேசுறாங்க. இந்த விவாதம் அப்படிங்கிறது அரசியல் தளத்துல ஒரு மாதிரியாகவும், கல்வி தளத்துல அது அறிவு தளத்துல பார்க்கின்ற பொழுது அது ஒரு மாதிரி வேறு ஒரு பரிமாணத்தோட இருக்கிறத பார்க்க முடியுது. சோ உங்களை பொறுத்தல நீங்கள் நீண்ட காலம் கல்வித்துறையில பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் அப்படின்னு அடிப்படையில முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்க வரும்போது, ஒரு பள்ளிக்கூடத்தை பொறுத்தளவுல அந்த மொழிப்பாடம் அப்படிங்கறதுடைய முக்கியத்துவம் இப்ப எப்படி இருக்கு? அதற்கு அப்புறமா நம்ம அந்த இருமொழி மும்மொழி கொள்கைக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். மொழி பாடத்துக்கு இப்ப அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லை. ஏன்னா இப்ப எல்லா மாணவர்களும் இந்த நீட்டு ஜேஇன்னு நினைக்கிறதுனால மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. சரி. லாங்குவேஜை பொறுத்தவரை அவங்க ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் அப்படின்னு அவங்களுடைய நினைப்பு. இதுக்கு காரணம் நம்ம சிஸ்டத்துலயும் அது மாத்தணும். பட் இன்ஜினியரிங் வரும்பொழுது அங்கே லாங்குவேஜுக்கு வேலை கிடையாது. மெடிக்கல் வரும்பொழுது அங்கே லாங்குவேஜுக்கான பவர் கிடையாது. ஸோ அதனால மாணவர்கள் எல்லாமே திங்க் பண்ணுறது மெயின் சப்ஜெக்ட். இது 9th ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 9th பல தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகள் என்ன பண்றாங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நடத்திடுறாங்க. ஜேஇக்கு, நீட்டுக்கு. இதுக்கு காரணம் பள்ளிக்கூடங்கள் மீதும் தவறு, அரசாங்கத்தின் மீதும் தவறு. ஏன்னா அரசாங்கம் இதை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ ஒரு சிஸ்டம் நடக்கிறது, அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அரசாங்கமும் 6th standardல என்ன பண்றாங்க, ஜேஇ ஃபவுண்டேஷன் நடத்துறாங்க, நீட்டு ஃபவுண்டேஷன் நடத்துறாங்க. ஆக்சுவலா கரிக்குலத்துல அவங்க என்சிஆர்டி சிலபஸ்ல இங்கிலீஷ் இருக்கணும், லாங்குவேஜ் இருக்கணும், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், லைப்ரரி இருக்கணும். இந்த ஜேஇ நீட்டுன்னு நான் சில பள்ளிக்கூடங்கள் பேரை சொல்ல வரும்போது அவங்க தனியாவே அதுக்குன்னு தனி டைம் டேபிள். அந்த மாணவர்களுக்கு அவனுக்கு தெரிஞ்சது பிசிக்ஸ் தெரியும், அவனுக்கு தெரிஞ்சது கெமிஸ்ட்ரி தெரியும், அவனுக்கு தெரிஞ்சது மேக்ஸ் தெரியும், அவனுக்கு தெரியாது பிசிக்கல் எஜுகேஷன் தெரியாது, லைப்ரரி தெரியாது, நாட்டில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. அந்த பையன் டாக்டர் ஆனோ இல்லையோ நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பேஷண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இது ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் இந்தியா லெவல்ல இது ஒரு பேஷனா போயிட்டு இருக்கு. என் பையன் கோச்சிங் போறான் அப்படின்னு போது. அதனால தான் இந்த மொழி பாடத்தினுடைய முக்கியத்துவம் தெரிவது இல்லை. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஓவராலா இந்தியா முழுக்கவே இதான் நிலை அப்படின்னு சொல்றீங்க. 100க்கு 100 இதுதான் சார். 100க்கு 100 இதுதான் உண்மை. இதுக்கு காரணம் பள்ளிக்கூடமும் சரி, ஆட்சியாளரும் சரி. இதுல ஆட்சியாளருக்கு அதுல பொறுப்பு இல்லை. ஏன்னா நிறைய பள்ளிக்கூடங்கள் இது பெரிய பிசினஸா போயிட்டு இருக்கு, மிகப்பெரிய பிசினஸா. சார் ஒரு பள்ளிக்கூடத்துல கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஜேஇ நீட் அவங்க நடத்தக்கூடாது. சட்டத்துல இடமே இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, பள்ளிக்கூடத்திலேயே ஒரு தனி கேம்பஸ் உள்ள அதே டயத்திலேயே நடத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஜேஇ நடத்துறாங்க, நீட் நடத்துறாங்க. அது எப்படி அரசாங்கம் அனுமதி கொடுக்குதுன்னு நமக்கு தெரியல. அதாவது ஒரு இன்ஸ்டியூட் நடத்தலாம், பள்ளிக்கூடத்து கேம்பஸ்ல ரெகுலர் டைம் டேபிள்ல அந்த மாணவர்கள் அது சிபிஎஸ்சினாலும் சரி, மெட்ரிக்னாலும் சரி, அவங்களுக்கு தனி ட்ரைனிங் போயிடுவாங்க. அவங்களுக்கு லைப்ரரி கூட கிடையாது, பிசிக்கல் எஜுகேஷன் கூட கிடையாது. இது பேரண்ட் சமூகத்தோட அந்த கல்வியாளர் சமூகத்தோட அது நடந்துகிட்டு இருக்கு. சரி. பல எனக்கு தெரிஞ்ச மாணவருடைய பணம் சூறையாடப்பட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன், ஓப்பனா சொல்ல போனா. நிச்சயமா. இப்ப நம்ம இப்போது நடந்துக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வரும், இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, இந்த விவாதத்தை ஒரு கல்வியாளர் அடிப்படையில நீங்க இது எப்படி உங்களுடைய பார்வை இதுல என்ன சார்? என்ன பொறுத்தவரை சார், நான் 1965 நான் பார்த்துட்டு தான் வரேன். ரைட், அந்த பீரியட்ல அந்த 2 language ஃபார்ம்லாம் எல்லாம் கரெக்ட், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ பள்ளிகள் அதிகரிச்சிருச்சு நமக்கு தெரியும். இன்னைக்கு அரசு பள்ளி, தனியார் பள்ளி நீங்க கம்பேர் பண்ணினாலே தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகம் என்பது உண்மை. நாளுக்கு நாள் எனக்கு தெரிஞ்சு சென்னை, கோவை, மதுரை, நெல்லை எல்லா இடங்கள்லயும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக இருந்த பள்ளிகள், எனக்கு தெரிஞ்ச புகழ்பெற்ற பள்ளிகள் இன்றைக்கு சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாறிக்கொண்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிச்சயமா இதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுல இருந்து யாருமே மறைக்க முடியாது. இதுல என்ன, ஒரு சிபிஎஸ்இ பொறுத்தவரை 3 language சிஸ்டம் தான் எல்லா பேரண்ட்ஸும் விரும்புறாங்க. குறிப்பா சார் நீங்க ஹிந்தியோ அது 3rd language அவங்க சொல்றாங்க, அது ஹிந்தியோ கன்னடமோ சார், இந்த மொழிங்கிறது என்ன பொறுத்தவரை அனைத்து மொழிகளையும் கற்போம், அன்னை தமிழை வளர்ப்போம். நீங்க சொன்னதுல இருந்து நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, மொழி பாடத்திற்கு எந்த விதமான முக்கியத்துவமும் பள்ளிகள்ல கொடுக்கப்படுறது இல்ல. மற்ற பாடங்கள் பாடத்திட்டத்தில் இல்லாத விஷயங்களை ஒரு டைம் டேபிள் போட்டு ஸ்கூலுக்குள்ளே நடத்துறாங்க. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல எதற்கு 3 மொழிகள்? ஒரு மொழி பாடத்துல ஒரு 3 மொழி ஏன் தேவையா இருக்குது? அதை எப்படி அவங்க படிக்க முடியும்?
இல்ல நீங்க நல்ல அழகா ஒரு கேள்வி கேட்டீங்க சார். நான் அதுலயும் அந்த முதல் ரவுண்ட்லயே நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இது அரசாங்கத்து மேல தவறு இருக்குன்னு சொல்றேன். அரசாங்கம் அதை மானிட்டர் பண்றது இல்லைன்னு வருத்தப்பட்டேன். ஒரு கல்வியாளரா என்னுடைய ஆதங்கமே அதுதான். நீங்க வந்து என்சிஆர்டி சிலபஸ் நடத்துறதுதான் அந்த பள்ளிக்கூடத்தின் வேலையை தவிர கோச்சிங் நடத்துறது அவங்களுடைய வேலை கிடையாது. அது வந்து இன்ஸ்டியூட், ஸ்கூல், அது ஸ்கூலுங்கிறது ஸ்கூலுடைய சிலபஸ் மட்டும்தான் நடத்தணும். இவங்க எப்படி சார் இப்ப அங்க அப்பியர் ஆகும் எல்லாருமே ஐஐடி போறாங்களா? கண்டிப்பா போறது இல்லை. அங்க அப்பியர் அங்க படிச்சவங்க எல்லாருமே மெடிசன் போறாங்களா? போவது இல்லை. 100ல 2 பேர் போறாங்க, 3 பேர் போறாங்க. அங்க அந்த சிஸ்டத்தை யார் மானிட்டர் பண்ணணும்? அரசாங்கம். சிபிஎஸ்இ அந்த அரசாங்கம் அவங்க பண்றது இல்லை. அதுதான் என்னுடைய ஆதங்கம். நான் அந்த 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 முதல் ரவுண்ட்லயே அந்த பாயிண்ட் சொன்னேன். அப்படி இந்த மொழியை பொறுத்தளவு விரும்பும் பாடத்தை கூடுதலாக படிக்கிறதுல, கற்றுக் கொடுக்கறதுல தவறு இல்லை. அதை மாணவரால் படிக்க முடியும் சொல்றீங்க. கண்டிப்பா சார். அதாவது என்ன பொறுத்தவரை சார், அனைத்து மொழிகளையும் நேசிப்போம், அன்னை தமிழை சுவாசிப்போம். நீங்க தேர்ட் லாங்குவேஜ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஹிந்தினாலும் சரி, மற்ற சான்ஸ்கிரிட்னாலும் சரி, இன்னைக்கு எல்லா சிபிஎஸ்இ பள்ளிகளையும் இருக்குது. சிபிஎஸ்இ வந்து ஆல் இண்டியா லெவல்ல இன்னைக்கு இன்டர்நேஷனல்ல போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்திலே எனக்கு தெரிஞ்சு 11th 12th தமிழே படிக்காம, இல்ல தமிழ் இல்லாம ஹிந்தி எடுத்து படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர், தெலுங்கு எடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர். நம்ம தேர்ட் லாங்குவேஜ் நிறைய ஹிந்தி பிரச்சார சபால கிட்டத்தட்ட 50 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் படிச்சிருக்காங்க. அது தனி சார். ஹிந்தி பிரச்சார சபா தனி, விருப்பத்தோட படிக்கிறது தனி. நீங்க ஒரு பல்கலைக்கழகத்துல போய் நீங்க அது விருப்பமா எடுத்து படிக்கிறது தனி. நம்ம பள்ளிக்கூடங்கள் தான் பேசுறோம். இல்ல சார், ஒரு சின்ன வருத்தம் ஒரு வருஷம் எல்லா ஸ்டேட்லயுமே மாணவர்கள் படிக்கிறாங்க. நான் பல ஸ்டேட்டுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய குழந்தை கூட மும்பை ஐஐடியில் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும், அது பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு நான் அங்க போகும்போது நான் இங்கிலீஷ்ல தான் கம்யூனிகேட் பண்ணி உள்ள போயிட்டு இருக்கேன். ஸோ முதல்ல அவங்க நான் எனக்குன்னு சொல்ல சார், காமன் பிளாட்ஃபார்ம்ல பேசுறேன். இது என்ன தனிப்பட்ட சோமசத்துக்காக நான் பேசல, ஒரு காமனா நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா படிப்பது என்ன தவறு? தவறே கிடையாது. இது எல்லா ஸ்டேட்லயும் படிக்கும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரீடிங் அது கூட வேண்டாம்னு சொல்லுவது எனக்கு நீங்க சொல்ற அந்த விஷயத்துக்கு வரப்ப நீங்க வந்து அது படிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு, எக்ஸ்ட்ரா தானே, ஓகே, இதுல என்ன நீங்க பிரச்சனை ஆகிற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. கண்டிப்பா. சரி, இத இப்படி நீங்க இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா உங்களுக்கான நிதி தரமாட்டோம் அப்படின்னு மறுக்கிறது எப்படி சார்? இப்போ நான் புதிய கல்விக் கொள்கைக்குள்ள வரேன். இல்ல நீங்க கேட்க என்ன புரிஞ்சுது சார். நீங்க என்ன சொன்னாங்க, தமிழக அரசு நீங்க நீட் எக்ஸாம் வந்து முதல்ல வராது, ஒரு கையெழுத்துல நீங்க வந்து நாங்க நீட் எக்ஸாம் வரவிட மாட்டோம் சொன்னீங்க. இன்னைக்கு வந்து சொல்லி 4 வருஷம் தாண்டிடுச்சு. இப்போ வரக்கூடிய 2025 மே 4 திருப்பி நீட் எக்ஸாம் வரப்போகுது. அப்போ 5 வருஷமா நீட் எக்ஸாம் அவங்களால தடை செய்ய முடியல. கண்டிப்பா அதே போல இதுவும் அவங்க கொண்டு வரதான் போறாங்க. புதிய கல்விக் அவங்க கொண்டு வரதான் போறாங்க. அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நீங்க அவங்ககிட்ட ரூபா வாங்கிடுங்க. அவங்க ஏற்கனவே அமௌண்ட் தரேன் இருக்காங்க, அந்த அமௌண்ட்டை வாங்கிடுங்க. நீங்க தாராளமா இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுங்க. நீங்க எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸும் வச்சிருக்காங்க. எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸும் தேர்ட் லாங்குவேஜ் வைக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் என்ன பாவம் செஞ்சாங்க? 400 முன்னாள் அரசு பள்ளியுடைய மாணவன். என்னுடைய தந்தையார் முன்னாள் அரசு பள்ளியினுடைய ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தவர் தான். அரசு பள்ளியில படிக்கிறது பொதுவாகவே பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்கள் படிப்பதுதான் அரசு பள்ளி, நமக்கு தெரியும். எல்லாருக்குமே லாங்குவேஜ் படிக்கணும் ஆசை உண்டு. யாரும் வேண்டான்னு யாரும் சொல்றதே இல்லை. நம்மளே ஏன் வேண்டாம்னு சொல்லுவானே? அவங்க பாருங்க, பிரெஞ்சு படிக்கிறான், ஜெர்மன் படிக்கிறான், அவங்க தனிப்பட்டது. இது ஃப்ரீயா இலவசமாக அரசாங்கமே கொடுக்குறது. என்ன பொறுத்த நான் வரவேற்கிறேன், கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வேண்டாம்னு சொல்லும் பொழுது அவங்க நிதி நிப்பாட்டுறேங்கிறாங்க. கடைசி அவங்க இன்சிஸ்ட் பண்ணதான் போறாங்க. அப்ப நம்ம நிதி நீங்களே சொல்றீங்க இன்சிஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கும் போது, நீங்க வலுக்கட்டாயமா ஒரு விஷயத்த பண்ணும் போதே அதான் அவங்க இம்போசிஷன் சொல்றாங்க. அந்த வேர்டை வந்து பயன்படுத்துறாங்க. என்ன வருதுன்னா சார், நீட்டு ஒரு 5 வருஷமால முடியும், ஒரு கையெழுத்துல நாங்க நீட்டை நிப்பாட்டிவோம்னு அரசு இந்த ரெண்டு இல்ல ஒரே நிமிஷம் சார், இந்த ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றது சரியா அப்படிங்கிறது எனக்கு என்ன தெளிவுக்கா கேட்கறேன். நீட்டுங்கிறது நீங்க சொல்ல மாதிரியே வந்து அது யாரு மருத்துவத்துக்கு போக போகிறார்களோ அவங்க மட்டும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை. அது பிரச்சனை தான், ஆனா அவங்க மட்டும் எதிர்கொள்றாங்க. இது பெரிய அளவுல பூதாகரமா ஆக்கப்படுது. அது வேணுமா வேண்டாங்கிறது இது தனி. ஆனா இது மொழி பாடம்ங்கிறது வந்து நீங்க முதல் வகுப்புல இருந்து நீங்க அந்த பள்ளி கல்வியை முடிக்கிற வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்னொன்னு எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நீட்டோ மற்ற விஷயமோ எல்லா மாணவர்களும் அதை பாதிக்க போறது இல்லைல்ல. அந்த கண்டிப்பா சார். இன்னைக்கு ஒரு காலத்துல 1960 முன்னால எல்லாருமே, என்னுடைய தந்தையார்ல இருந்து எல்லாருமே அந்த ஹிந்தி படிச்சவங்க தான். இதே தமிழ்நாட்டுல 1965 முன்னால உள்ள மாணவர்களை பாத்தீங்கன்னா, என்னோட தந்தையாரும் சரி, என்னோட கிராண்ட் ஃபாதரும் சரி, எல்லாருமே ஹிந்தி படிச்சவங்க தான். துரதிருஷ்டவசம் நாங்கெல்லாம் படிக்கல. ஹிந்திக்கா சொல்ல, ஹிந்தியோ மலையாளமோ கன்னடமோ ஒரு இன்னொரு லாங்குவேஜ், தேர்ட் லாங்குவேஜ்ல படிப்பதுல எந்த தவறுமே இல்லை சார். இப்போ நீங்க 10th பாத்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்கு. 10th
சிபிஎஸ்சில 6 சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. 6ன்னா ஸ்கில் சப்ஜெக்ட்பாங்க. ஒரு ஸ்கில் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சல என்ன தவறு? ஒரு ஸ்கில் சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ் படிப்புல என்ன தவறு? அதுல எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசு மறுபரிசீலனை செய்யலாம்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். என்னை பொறுத்தவரை இதுக்கு மத்திய அரசு வந்து இந்த பிளாக்மெயில் பண்றாங்க. நான் நீங்க சொல்ல கரெக்ட், நீ பண்ணாதான் நான் பண்ணுவேன், அது ஏற்கத்தக்கது இல்லை. ஆனாலும் அவங்க கொண்டு வரது தெளிவாக மத்திய சேனல் தெளிவாக்குறாங்க. நீ கொடுத்தா தான் நாங்கள் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவோம்னு நிற்கிறாங்க. ஸோ நம்ம அமௌண்ட்டையும் இழந்து ஒரு அவங்க இன்சஸ்ட் பண்றாங்கன்னா என்ன ஆகும்? படிக்கக்கூடிய மாணவருடைய கல்வி பாதிக்கப்படும், ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் போயிடும். இதை தமிழக அரசு தான் யோசிக்கணும். என்னை பொறுத்தவரை 3 மொழி கொள்கையை நான் முழுமையா ஆதரிக்கிறேன் சார். அதுல தவறே கிடையாது. குறிப்பிட்ட லாங்குவேஜ் நான் சொல்லல, ஹிந்தின்னு சொல்லல, சான்ஸ்கிரிட் சொல்லல, எந்த லாங்குவேஜும் எடுக்கலாம். அந்த அச்சத்தை அவங்க சொல்றது இதன் மூலமா அவங்க 3வது மொழின்னு சொன்னாலும் கூட அவங்களுடைய நோக்கம் வந்து ஹிந்தி, அதையும் தாண்டி சான்ஸ்கிரிட், இந்த விஷயம் தான் அவங்களுடைய அதில் இருக்கக்கூடிய உள்நோக்கம் அப்படிங்கிறது அதுதான் அப்படிங்கிறது தான் இப்போ எதிர்த்தரப்புல எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்தளவுல ஒரு பார்வையா. சரி, இப்போ நான் கன்னியாகுமரியில் இப்போ நான் ஒரு கன்னியாகுமரி போறேன் அப்படின்னா, நான் மலையாளியா இருந்தா எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறேன், கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ தமிழ் தேவை. ஸோ என்னுடைய தாய்மொழி மலையாளம் இருந்தால் நான் மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படுவேன். இங்கிலீஷ் அதுவும் படிக்கணும். அது வந்து இங்கிலீஷ் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். வெளிநாடுகளுக்கு போனோம் அப்படின்னா அவர் மலையாளம் படிக்கலாம், தமிழும் படிக்கலாம், இங்கிலீஷும் படிக்கலாம். இல்லை அந்த மாணவன் வந்து இல்லை எனக்கு வந்து ஹிந்தி வேணும்னா ஹிந்தி படிக்கலாம். ஹிந்தி வந்து நமக்கு எதிரி மொழி கிடையாது, அது ஒரு இந்திய மொழி தான். அதுபோல் தெலுங்கு வந்து நமக்கு எதிரி மொழி கிடையாது. சரி, ஒரு 3 லாங்குவேஜ் இருக்கு சார். அவனுடைய வாழ்க்கை இன்னும் மேலும் மேலும் அச்சீவ் பண்ணுவான் சார். பல அதுக்காக அது வந்து அறிவுன்னு சொல்றாரு, நாலேஜ்னு சொல்லலை, அது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் நான் சொல்ல விரும்புறேன். எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கண்டிப்பா தேவை. அது என்ன பொறுத்தவரை நீங்க ஒரு 2 லாங்குவேஜ்லயும் இருக்கணும். அதுங்கிறது பழைய சிஸ்டம். ஆனா இன்றைக்கு உள்ள மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கறத 5 லாங்குவேஜ் படிக்கலாம் சார். நீங்க தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி போக எக்ஸ்ட்ரா ஜெர்மன் படிக்கிறான், பிரெஞ்சு படிக்கிறான். அது வசதியோட படிச்சிருந்தாங்க. பொருளாதாரத்துல பின்தங்கிய மக்கள் அவங்க எல்லாம் என்ன சார் செய்வாங்க? பொருளாதாரத்துல பின்தங்கிக்கிறோம் சார். இப்போ நான் வந்து நானும் ஒரு காலத்துல பொருளாதாரம் மிகவும் பின்தங்கிய நிலைமை வந்து கஷ்டப்பட்டு நீங்க மேல ஏறி வந்திருக்கேன். இப்போ எந்த குழந்தைங்க நீட்டா படிக்க வச்சு கொண்டு போயிட்டேன். அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 3rd லாங்குவேஜ், 4th லாங்குவேஜ், 5th லாங்குவேஜ் படிக்க வச்சிருந்தேன், வேற வழி இல்லை. அதனாலதான் அவங்களால ஈஸியா அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ இது அரசாங்கம் இலவசம் கொடுத்தா சார், இதனால தமிழுக்கு எந்த பாதிப்பு வராது சார். தமிழை யாரால அழிக்க முடியாது. அது யார மாற்று கருத்து இல்லை. எத்தனை பேர் படையெடுத்தாலும் சரி, நம்ம லாங்குவேஜ் உடைய சிறப்பை மற்ற லாங்குவேஜ் விட நம்ம லாங்குவேஜ் சிறப்பா தான் இருக்கு. அதை இங்க மாற்று கருத்தே இல்லை. இன்னொரு லாங்குவேஜ் படிப்பது தவறே இல்லை சார், தவறே இல்லை. இது பள்ளி கல்வி தான் சார் கொண்டு வரப்படுறாங்க. பள்ளி கல்வி கொண்டு வரப்பாங்க, அட்லீஸ்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இல்ல தெரிஞ்சோ தெரியாமல ஒரு ஹிந்தி தான், அதை மாத்துக்கிறது இல்லை. சவுத் இந்தியாவில் அதிக மக்கள் பேசும் மொழி தெலுங்கு. இந்தியாவில் எடுத்தீங்கன்னா நீங்க யூபி இல்ல பீகார்ல தாய்மொழி வந்து பீகாரி தான், ரைட். ஆனா அங்க பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி வந்தது என்னது? ஹிந்தி. ஒரிசாவில் ஒடிசா தான், ஆனா மக்கள் பெரும்பான்மையான யங்ஸ்டர்ஸ் பேசுறது ஹிந்தி தான். சரி, எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ராவா அது இந்தியன் லாங்குவேஜ் படிச்சாலே என்ன தவறு? தமிழ் நம்ம வீட்டில் பேச போறோம், நம்ம எழுத போறோம், படிக்க போறோம். இங்கிலீஷ் வந்து இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் தேவை. 3rd லாங்குவேஜ் ஹிந்தினா ஹிந்தி படிக்கலாம், தெலுங்குனா தெலுங்கு படிக்கலாம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கிறாங்க. ஜெர்மன் படிக்கிற மாணவர்களே அதிகம். தமிழ் சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 50,000 மாணவர்கள் A1, A2, B1, B2 எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸா போகும்பொழுது இன்னைக்கு சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி எல்லாமே 4 லாங்குவேஜ் போயிட்டு இருக்கு. ஏன் மாநில பாடத்திட்டம் மட்டும் 2 லாங்குவேஜ்? ஏன் மற்ற சார் இந்தியாவில் 44 எஜுகேஷன் போர்டு இருக்கு சார். 43 எஜுகேஷன் போர்டுல 3 லாங்குவேஜ் ஃபார்முலா போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்டேட்ல மட்டும், நம்ம ஸ்டேட்ல மட்டும் 2 லாங்குவேஜ். அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ங்கிறது எனது தாழ்மையான எண்ணம். ஆனால் 10ஆம் வகுப்புல எப்படியும் 10ஆம் வகுப்புல 3rd லாங்குவேஜ் எங்கேயுமே வராது சார். நான் தெளிவா சொல்றேன், 9th 10th எங்கேயுமே 3 லாங்குவேஜ் வராது. நீங்க அப் டு 8th வரைக்கும் 3 லாங்குவேஜ். எனக்கு 10th பொறுத்தவரை மெயின் சப்ஜெக்ட் ஆயிடுது. 11th 12th பொறுத்தவரை 2 லாங்குவேஜ் ஆயிடுது. தாராளம் 8th படிக்கலாமா சார்? குழந்தைகள் நிறைய வயது ஆர்வமா படிப்பாங்க சார். மிக்க நன்றி. கருத்துக்களை பதிவு செய்து மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.